இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இடையிலான உலகக்கிணத்தினுடைய மற்றொரு போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் இலங்கை அணி வெற்றி பெறும் என்ற அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட விடயம். காரணம், பங்களாதேஷ் அணி இந்த தொடர்களில் இலங்கை அணி விடவும் மிக மோசமாக விளையாடிய ஒரு அணி. எனவே இந்த போட்டியில் இலங்கை அணிக்கான வெற்றி அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் நேற்று தினமும் இலங்கை அணி சொதப்பி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். அதிலும் குறிப்பாக நேற்று போட்டியை பொறுத்தவரைக்கும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம் ஆஞ்சலோ மேத்யூஸினுடைய ஆட்டமிழப்பு. எனவே இந்த ஆட்டமிழப்பில் கிட்டத்தட்ட 146 வருடங்களை கடந்து செல்கின்ற உலக கிரிக்கெட் வரலாற்றில் இந்த முறையின் கீழ் டைம் அவுட், அதாவது நேர காலத்துக்கு வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்காத வீரர் என்ற அடிப்படையில் ஆட்டமிழந்து வெளியில் சென்ற ஒரு வீரராக ஆஞ்சலோ மேத்யூஸ் நேற்று தினம் தன்னை பதிவு செய்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம். அதற்கான செய்தி தினக்குரல் பத்திரிகையில் காணலாம். ஆஞ்சலோ மேத்யூஸின் ஆட்டமிழப்பு கிரிக்கெட் உலகில் பெரும் அதிர்வலைகள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றதை காணலாம். எனவே கிரிக்கெட்டினுடைய ரூல் புக் என்று சொல்வார்கள். எனவே ஒழுக்க விதிகள் இருக்கின்ற விதிகள் அடங்கிய அந்த புத்தகத்திற்கு இருக்கின்ற முக்கியமான விடயம், ஒரு வீரர் மைதானத்தில் ஆட்டமிழந்து வெளியேறி இன்னும் ஒரு வீரர் வந்து களத்தடுப்பை துடுப்பாட்டத்தை ஆரம்பிப்பதற்கு 3 நிமிடங்கள் வழங்கப்படும். எனவே அந்த 3 நிமிடங்களுக்குள் அந்த வீரர் வெளியிலிருந்து வருகை தந்து அவர் அந்த இடத்தில் துடுப்பாட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். நேற்று தினம் ஆஞ்சலோ மேத்யூஸும் சற்று தாமதமாக வந்தாலும் அவர் வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாகிவிட்டார். கிட்டத்தட்ட 5 செகண்ட்கள் மாத்திரம் எஞ்சி இருந்தது. எனவே ஆட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது அவர் தன்னுடைய தலைக்கவசத்தை சரி செய்கிறார். சரி செய்கின்ற போது தலைக்கவசம் அருந்து விழுகிறது. எனவே பாதுகாப்பற்ற தலைக்கவசம் என்ற காரணத்தினால் இன்னும் ஒரு தலைக்கவசத்தை கொண்டு வருமாறு வெளியில் இருக்கின்ற மேலதிக வீரர்களுக்கு அறிவிக்க அந்த வீரரும் தலைக்கவசத்தை கொண்டு வருகின்ற போது பங்களாதேஷ் அணியினுடைய தலைவராக இருக்கின்ற சகிப் அல் ஹசன் அவர்கள் இப்போது அவருக்கு எதிரான ஆட்டமிழப்பு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறார். காரணம், ஒரு கிரிக்கெட் வீரர் வருகை தந்து 3 நிமிடங்களுக்குள் அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் நேர காலத்துக்கு துடுப்படாத காரணத்தினால் ஆட்டமிழந்த வீரராக கணிக்கப்படுவார் என்ற ரூல் இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் யாரும் அதனை பயன்படுத்தியதில்லை. நேற்று தினம் பங்களாதேஷ் அணி மிக முக்கியமாக இளைஞனுடைய விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்த நிலையில் ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்தால் அவர் அணியை கொண்டு சென்று விடுவார் என்ற பயத்திலோ தெரியவில்லை. சகிப் அல் ஹசன் நேற்று இந்த கோரிக்கை வைக்க நடுவர்களும் அது ஆட்டமிழப்பு என்று கிரிக்கெட் ரூலின் படி ஆட்டமிழப்பு என்று அறிவித்து விட்டார்கள். பின்னர் சாதாரணமாக ஜென்டில்மேன் கேம் என்று சொல்வார்கள் கிரிக்கெட்டை. எனவே இந்த நிலையில் இப்போது ஆஞ்சலோ மேத்யூஸ் அங்கு சென்று சகிப் அல் ஹசனோடு கலந்துரையாடுகிறார். இதனுடைய ஹெல்மெட்டினுடைய இந்த விடயம் அருந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் இதற்காக நீங்கள் செய்கிற என்பது போல அவர் அந்த கேள்வி கேட்க சகிப் அல் ஹசன் அதை நிராகரித்து விட்டு இல்லை என்பதாக தெரிவித்தார். பின்னர் நடுவர்களும் அங்கு சென்று 2 முறை சகிப் அல் ஹசனிடம் கேள்வி கேட்கிறார்கள். குறிப்பாக இது சாதாரணமாக அவருடைய பாதுகாப்பு தொடர்பான விடயமாக இருந்திருக்கலாம், இதை நீங்கள் கரிசனை கொள்ளலாம் என்பதாக கேள்வி கேட்க இல்லை, ஆட்டமிழப்பு தான் என்பதாக சகிப் அல் ஹசன் மறுத்துவிட்டார். பின்னர் இந்த போட்டியின் எல்லோரும் எடுத்த விடயம் இலங்கை அணி குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நேற்று தினம் சரித் அசலங்க மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி அவர் சதம் கடந்து 108 ஓட்டங்கள் இலங்கை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இலங்கை அணி 177 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை பங்களாதேஷுக்கு வழங்க அதாவது கோபத்தோடு விளையாடிய இந்த இலங்கை அணி ஆரம்பத்தில் சொதப்பி இருந்தார்கள். காரணம், களத்தடுப்பினுடைய போது 2 பிடிகள் நழுவிடப்பட்டது. எனவே சகிப் அல் ஹசன் அதே போல இவர்களுடைய பிடிகள் நழுவிடப்பட்டதன் காரணத்தினால் அவர்கள் அதிகமான ஓட்டங்களை குவித்தார்கள். பின்னர் ஆஞ்சலோ மேத்யூஸ் சிறப்பாக பந்து வீச்சு விக்கெட்டுகளை வீழ்த்திய போதிலும் இறுதியாக இலங்கை அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் அது காலதாமதமான முடிவு. காரணம், ஏற்கனவே பங்களாதேஷ் அணி வெற்றியை நெருங்கிவிட்டது. பின்னர் பங்களாதேஷ் நேற்று தினம் வெற்றி வாகை சூடியிருந்தது 3 விக்கெட்டுகள். எனவே இந்த வெற்றியினூடாக இலங்கை அணிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலை, எதிர்வரும் வருடம் இடம்பெறப் போகின்ற சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளில் முதல் 8 அணிகளில் இருக்கின்ற அணிகள் மாத்திரம் செல்ல முடியும். எனவே இந்த போட்டியில் தோல்வியினூடாக அந்த வாய்ப்பு சற்று குறைவடைந்திருக்கிறது. நியூசிலாந்து போட்டியின் போது இலங்கை அணி இந்த சிறந்த ஒரு வெற்றியினை பதிவு செய்யும் பட்சத்தில் அந்த வெற்றியை நாங்கள் இந்த சாம்பியன்ஸ் டிராபி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த விவகாரம் தான் இப்போது நேற்று தினம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்பாக காணப்பட்ட விவகாரங்கள் இருக்கிறது. நாங்கள் இப்போது நாட்டுக்குள் இருக்கின்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேசவிருக்கிறோம். காலநிலை தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருப்பது நாங்கள் காணலாம். எனவே சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. வெள்ள அபாயம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகை வெளியாகிறது. தொடர் மழையால் வெள்ள அபாயம், நீர்மட்டம் மேலும் உயரலாம் என எதிர்வு கூறல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பான புகைப்படங்களும் இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் புகைப்படம் ஒன்று வெளியாயிருப்பது நாங்கள்